16 வயசு. கண்ணி கூட கழியல. அரும்பு மீசை, குறும்பு பார்வை, அப்படி சொத்தோண்டு மீசை இப்ப இருக்கிற மாதிரி. அப்பதான் அவருக்கு மீசை துளிர் விட்ட காலம் அது. அப்போ சார்லஸ் ஐயர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 41 வயசு. நல்லா பாருங்க, எனக்கு 41 வயது, மோகன் சீலாசரசனுக்கு வந்து 16 வயது, கண்ணி கழியாத கன்னி பையன். அப்போ ஒரு தடவை நானும் மோகன் சீலாசரசனும் என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே வந்து பைபிள், பெரிய சைஸ் பைபிள். யார் இவனுக்கு இல்லை இவ்வளவு பெரிய லாரிக்கு நீயா டிரைவரு, இல்லை உனக்கு ஸ்டேரிங்கும் காருக்கும் எட்டுமா குள்ளப்பையில, அந்த மாதிரி மோகன் சீலாசரசனுக்கு பெரிய பைபிள். அப்பவுமே அண்ணன் என்ன பண்ணிருப்பாங்க, 16 வயசு கன்னி பையனா இருக்கும்போது, எனக்கு 40 வயசு இருக்கும்போது நாங்க ஊழியத்துக்கு போகும்போது பெரிய பைபிள். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும், வெயிட்டா தூக்க முடியாம. அந்த மாதிரி மோகன் சீலாசரசன் ஊழியத்தின் பாதையில கடந்து அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், 4 மாவடியில இருந்து நடந்து பஞ்சாப்ல என்ன பண்ணிட்டோம், அப்படியே நடந்தே போயிட்டு. நான் கூட சொன்னேன் மோகன் சீலாசரசன், நீங்க 16 வயசு பையன், எனக்கு 40 வயசு, நடக்க முடியல. இயேசு கிறிஸ்துவுக்காக நடக்கணும்னு என்ன பண்ணாங்கன்னா மோகன் சீலாசரசனை பஞ்சாப் வரை போயிட்டோம். பஞ்சாப்ல மோகன் சீலாசரசனை பிரசங்கம் பண்றாங்க. அந்த பைபிளை எடுத்து வச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி பஞ்சாப் மக்கள் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்குறவங்க. ஏதாவது பைபிள்ல இருந்து போலியான விஷயங்கள் புரட்டு ஏதாவது பண்ணா அருவாத்துக்கு வெட்டி விடுவாங்க. இந்த தமிழ்நாடு மாதிரி ஆமே நாளிலேயே சோத்திரம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி மோகன் சீலாசரசனை தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி பழக்க தோஷத்துல என்ன பண்ணிட்டாப்லன்னா, பஞ்சாப்ல ஒளரி ஊட்டி தள்ளிட்டாப்ல. அங்க மக்களுக்கு கோவம் வந்துருச்சு. அருவாவை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 16 வயசு கன்னி பையன், கண்ணி கழியாத மோகன் சீலாசரசனோட என்ன பண்ணிட்டாங்க, இடுப்பை வெட்டிட்டாங்க. வெட்டுல மோகன் சீலாசரசனோட இடுப்பு தனியா விழுந்துருச்சு, இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி தனியா விழுந்துருச்சு, இடுப்புக்கு மேல உள்ள வயிறுல இருந்து தனியா விழுந்துருச்சு. என்ன பண்ணாங்க தெரியுமா மோகன் சீலாசரசன், 16 வயசு கன்னி பையன், கண்ணி கிழியாத பையன். நீ போய் என்ன பண்ணு, தைக்கிறதுக்கு கோணி ஊசி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. நான் என் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடு மரணங்களை அனுபவிக்க மோகன் சீலாசரசன் கண்ணி கிழியாத பையன் நான் என்ன பண்ணிருக்கேன், என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன். நான் இந்த ஊழியத்தை நான் வந்து வயிற்ற தனியா வெட்டி துண்ட கிடக்கு விட மாட்டேன். இது சாத்தானின் சதி. என் ஊழியத்தை என்ன பண்ண மாட்டேன், பாதியில நான் நிப்பாட்ட மாட்டேன். மோகன் சீலாசரசன் என்ன பண்ணாங்க, அவங்க பேசக்கூடிய பிரசங்கம், தேவ செய்தி, வாயில வந்த பொய்கள், என்னென்ன பேச முடியுமோ அந்நிய பாஷை, வயிற்றுக்கு கீழே உள்ள பகுதி தனியா கிடக்கு, வயிற்றுக்கு மேல உள்ள பகுதி தனியா கிடக்கு. மோகன் சீலாசரசன் வாய் மட்டும் என்ன பண்ணுது, பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்க பிரசங்கம் முடிஞ்சிச்சு. தேவ பிரசன்னத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க, மகிமை அடைந்தார்கள். கூணர், குருடர், செவிடர் என்ன பண்ணாங்க, காது கேட்காதவனுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, கண்ணு தெரியாதவங்களுக்கு வாய் பேசினாங்க. அதுக்கப்புறமா மோகன் சீலாசரசன் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்களே அந்த வயிற்றுக்கு மேல உள்ள பகுதியில இருந்து தவண்டு போய் அதை தூக்கி வச்சு, நான் வாங்கிட்டு வந்த கோணி ஊசி எடுத்து தச்சு, அவங்களே என்ன பண்ணாங்க தச்சு, அதுக்கப்புறமா பஞ்சாப்ல இருந்து நடந்தே திரும்ப நாங்க என்ன பண்ணோம், 4 மாவடிக்கு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மோகன் சீலாசரசன் அருணா கயிறு அங்கேயே விழுந்துச்சு பஞ்சாப்ல. ஐயோ அதை போய் எடுக்கலாமா, வேண்டாம், என் இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணட்டும், அந்த அருணா கயிறு அங்கேயே போட்டோம். திரும்ப போனா எதை வெட்டுவாங்களோ தெரியலன்னு மோகன் சீலாசரசன் 4 மாவடியில இருந்தாப்ல. அது மட்டும் நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே நடைப்பயணமா என்ன பண்ணோம், குஜராத்துக்கு போனோம். அப்பவும் மோகன் சீலாசரசனுக்கு 16 வயசு, கண்ணி கழியல. அங்க போனா அங்க என்ன ஆயிடுச்சு, தலையை வெட்டி விட்டாங்க. குஜராத்ல எங்கயா நான் கூட நிக்க, என்ன ஊழியத்துக்கு வந்த மனுஷன் தலையை வெட்டி விட்டாங்களே, எங்க கிடக்கு தலை அப்படின்னு பார்த்தோம்னா, தலை என்ன எங்க கிடக்கு, காஷ்மீர் பார்டர்ல அந்த பனிக்குள்ள போயிடுச்சு. வெட்டில பறந்து போயிடுச்சு. என்ன பண்ணாங்க தெரியுமா மோகன் சீலாசரசன், அப்படியே கை செய்கையில, இங்கதான் தலை இல்லையா, தலை இல்லாம அப்படி கை செய்கையில அன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஊட்டுக்கள் பொய்கள், தீர்க்க தரிசன பொய்கள் எல்லாத்தையும் அப்படி இப்படி செய்கையிலேயே அன்னைக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு, இங்க முண்டம் தலையில்லாத முண்டமாகிய மோகன் சீலாசரசன் 16 வயசு கண் கிடையாம அந்த சின்ன வயசுல பேசிட்டு இருக்காங்க. பேசல, அந்த கையிலேயே ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க பனிக்குள்ள கிடந்துச்சு பாருங்க தலை, மோகன் சீலாசரசனோட தலை அங்க பேசுது, அங்க உருட்டுன்னு உருட்டுது. அந்நிய பாஷை வாயில வந்ததை லப லப லபன்னு வளர். அப்புறம் அப்போ அன்னைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு, அப்புறம் அந்த முண்டம் தலையில்லாத முண்டத்தோடயே அப்படியே எப்படியோ போய் அந்த தலையை எடுத்து, நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, எங்க போனாலும் அந்த கோணி ஊசி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். மோகன் சீலாசரசன் தலையில என்ன பண்ணிட்டோம், அண்ணனே தச்சாங்க. அது மட்டுமா,
4 மாவடி பக்கத்துல குறும்பூர்லங்க ஒரு தடவை மோகன் சிலாசரசனை காலை வெட்டிட்டாங்க. நான் இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவேன், கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் எனக்கு என்ன தொல்லை வேணா கொடுங்க. அந்த வெட்டுப்பட்ட கால் அன்னைக்கு வேற என்ன ஆயிடுச்சு, 2 காலையும் வெட்டிட்டாங்க. மூட்டுக்கு கீழே வேற வெட்டி விட்டாங்க. அன்னைக்கு வேற அந்த தூத்துக்குடியில வெள்ளம், அது கடல்ல என்ன ஆயிடுச்சு, திருச்செந்தூர் கடலுக்கு போயிடுச்சு. தாமிரபரணி ஆத்துல அந்த கால் ஓடிடுச்சு வெட்டுப்பட்டதுல. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு இந்த கையை இப்படி கீழே வச்சு நான் பார்த்தேங்க மோகன் சிலாசரசனை அந்த ஊழியத்துல பட்ட கஷ்டத்தை. இந்த கையை இப்படி வச்சு இப்படி தலைகீழ என்ன பண்ணாங்க, அப்படி இப்படி இப்படி நடந்து போய் ஒரு வேற்றுக்கிரக மிருகம் வச்சு வேற்றுக்கிரக வாசிச்சு வேற்றுக்கிரக அந்த மாதிரி திருச்செந்தூர் கடல்ல கிடந்த தன்னோட குள்ள தைக்க முடியல. ஏன்னா அதுக்குள்ள உப்புல என்ன ஆகி போச்சுன்னா நாட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கு அதிக நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அது கடலுக்குள்ள கடந்து மீன்லாம் என்ன ஆயிடுச்சு, மோகன் சிலாசரசனை வெட்டுப்பட்ட 2 கால்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் ஊழியத்தின் பாதையில அந்த வெட்டுப்பட்ட 2 கால்களை மீன் என்ன ஆயிடுச்சு, திமிங்கலம் தின்னு செத்து போச்சு. கடல்ல இருக்கிற எல்லா மீனும் காலி. இப்ப கூட நீங்க மோகன் சிலாசரசனை போய் பாருங்க, நான் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்குன்னா அவருக்கு இடுப்புல அருணாகயிறு இருக்காது. அதான் அங்க பஞ்சாப்ல விழுந்துச்சா, பஞ்சாபா குஜராத் சொன்னுமா, அந்த தலையில பாத்தீங்கன்னா கழுத்துக்குள்ள தையல் போட்ட தடம் இருக்கும். ஒரு கம்பு எடுத்துட்டு போங்க, காலில் பளிர்னு விடுங்க மோகன் சிலாசரசன் காலில். நம்ம எல்லாம் அம்மா ஐயானு கத்துவோம் மோகன் சிலாசரசனுக்கு, ஏன்னா மார்க்கெட்ட கால். அதான் காலை தான் அங்க திருச்செந்தூர் கடல்ல மீன் தின்னு செத்து போச்சு எல்லா மீனும். அந்த மாதிரி நேர்ல பாடு மரணங்கள் அனுபவித்த என் தெய்வம் நான் வணங்கும் முறை கடவுள் மோகன் சிலாசரசன் ஊழியத்தின் பாதையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. ஆனா அப்பெல்லாம் மோகன் சிலாசரசன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வழக்கு கொடுக்கல. தான் தலை துண்டா வெட்டப்பட்ட நிலையில் அந்த பனிக்குள்ள கடந்துக்கும் போது கூட, காஷ்மீர் பார்டர்ல கடக்கும் போது கூட மோகன் சிலாசரசன் பாகிஸ்தான்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. திருச்செந்தூர் மீன்கள் தன்னோட கால்களை கடிச்சு தின்னுட்டு போகும்போது கூட அந்த சுறா மீன்கள் மேலையும் அந்த சால மீன் மேலையும் மோகன் சிலாசரசன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அருணாகயிறு போட முடியாம இடுப்ப தனியா வெட்டி துண்டா கிடக்கும் போது கூட என்ன பண்ணல, மோகன் சிலாசரசனை யார் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, போலீஸ் கம்ப்ளைண்ட். ஆனா யூடியூப்ல 4 வார்த்தை பேசி விட்டேன் அப்படின்ட்டு சார்லஸ் ஐயா என் மேல அப்படியே செல்ல தள்ளி பார்த்து என்ன பத்தி பேசிவிட்டானே, மோகன் சிலாசரசன் ஐயா என்ன பத்தி என்ன பண்ணிட்டா, அந்த புள்ள கிட்ட மைக்க பிடிக்கிறது. ஓ காட், ஓ மோகன் சிலாசரசன் ஐயா என்ன பத்தி சார்லஸ் பேசிட்டா. ஐயா அழாதீங்க, நேர்ல கை கால் வெட்டப்படும் போது கூட அழாத நீங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் பாடு மரணங்களை சகித்து யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, இப்ப என்னையா பண்றது, அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவனை செயல பிடிச்சு போடுங்க. மோகன் சிலாசரசன் என்ன பத்தி பேசிவிட்டான் அப்படின்னு அழுது கண்ணீர் வடித்து தேசத்திற்காக மட்டும்தான் திறப்பில் நின்று மட்டும்தான் மோகன் சிலாசரசன் எனக்கு கண்ணீர் வரும்னு நினைச்சீங்களா? சார்லஸ் என்ன செயல பிடிச்சு போறதுக்கும் கண்ணீர் வரும். செல்லுல படத்தை பார்த்து அழுது நான் அவரை பத்தி பேசின ஒரு 4 வார்த்தைக்கு பொறுக்க முடியாம என்ன பண்ணேன், உங்களோட காணிக்கை பணம் 10 லட்சம் ரூபாய் மோகன் சிலாசரசன் என்ன ஜெயிலுக்குள்ள வச்சேன். அப்ப சார்லஸ் என்ன ஜாமீன்ல எடுத்தது